friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பேபி பிளாங்கெட் பார்க்க போகிறோம். இந்த பிளாங்கெட் வந்து நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 0 to 6 month பேபிக்காக. இது வந்து 6 month அபோவ் இருக்கிற பேபிக்கு கூட கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க யான் பார்த்தீங்கன்னா சென்னிலி யான். நீங்கள் எந்த யானில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பிளாங்கெட்டுக்கு தனியாக யான் கூட அவைலபிளாக இருக்குது. பிளாங்கெட் யான் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பேபி பிளாங்கெட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த 4 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 ply யான். இதுதான் வந்து சென்னிலி யான். ஸோ யான் நீடில், சிசர், ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 mm ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் பிளாங்கெட் யான் யூஸ் பண்ணீங்க இதுக்கு பதில் அப்படின்னா அதுக்குமே 8 mm நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் அப்படிங்கிறது இந்த மாதிரி பேசிக்கான ஒரு நாட் தான். நம்ம செயின்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஸ்லிப் நாட் போட்டுட்டு தான் செயின்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ செயின்ஸ் அண்ட் ஸ்லிப் நாட் போடும்பொழுது கொஞ்சம் லூஸாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம யான் அண்ட் நீடில் ரெண்டுமே கொஞ்சம் பெரிய சைஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிகினராக இருக்கிறவங்களுக்கு டைட்டாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாகவே போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எத்தனை செயின்ஸ் போட போகிறோம் அப்படின்னா நம்ம பிளாங்கெட்டோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸோட கவுண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸ் ஆஃப் யான் நீடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக செயின்ஸோட கவுண்ட் வந்து டிஃபர் ஆகும். அதனால் உங்களுக்கு பிளாங்கெட்டோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் போட போகிற செயின்ஸோட கவுண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து டோட்டலாக 60 செயின்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணுறதுனால இங்கேருந்து லூப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 2 3 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 4th செயின்லேருந்து டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ 4th செயினுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வாட்டி நீடில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், அதுக்கு அடுத்த 2 லூப். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா சேம் அதே செயின்லேயே நம்ம இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 2 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயினில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பிளாங்கெட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் வித்தின் இப்போ நான் வந்து இந்த பிளாங்கெட் எனக்கு ஒரே நாளில் நான் முடிச்சிட்டேன். பட் இப்போ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 3 to 4 டேஸில் கூட முடிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பண்ணிங்கன்னா அந்த டைமில் கூட நீங்கள் முடிச்சிட முடியும். ஸோ இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் அகெயின் 2 டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டும் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸ் ஆஃப் யான் அண்ட் நீடில் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக சைஸ் டிஃபர் ஆகும். இப்போ நான் இந்த பிளாங்கெட்டுக்கு ஒரு 24 ரோஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து மேபி அது 54 ரோஸ் கூட வரலாம். அதாவது 4 ply யான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ அதனால் என்ன இவங்க கம்மியாக பண்ணியிருக்காங்க, நமக்கு இவ்வளோ பெருசு வருது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதாவது இவ்வளோ ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா சைஸ் வந்து யானோட சைஸ் நீடிலோட சைஸை பொறுத்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஒரு செயின் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இது போல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் 2 டபுள் க்ரோஷே முடிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடுத்து இருக்க ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னோடய லாஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் நம்ம எப்போவுமே ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கார்னர் வந்து ஈவனாக வரும். அடுத்த ரவுண்டுக்கு செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு நம்ம செயின் 3 போட்டு டர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ரவுண்டில், அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு ரவுண்டில் எங்கெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணமோ அந்த கேப் இருக்கும் பாருங்கள். அந்த கேப்பில் தான் இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ போன ரவுண்டில் நம்ம எங்கெல்லாம் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணமோ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல
நம்ம இன்னும் 2 டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ டபுள் crochetக்கு நடுவில் நம்ம செயின்ஸ் எதுவுமே போடலை. 2 டபுள் crochet போட்டாச்சு. அதுக்கு அடுத்து இருக்க கேப்பில் அகெயின் 2 டபுள் crochet. ஸோ இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒவ்வொரு ரோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்கும் பொழுது லாஸ்ட் செயினில் ஒரு டபுள் crochet மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு கார்னர் 2 பக்கம் எட்ஜ் வந்து ஈவனாக வரும். ஸோ ஒவ்வொரு கேப்லேயும் 2 டபுள் crochetவாக போட்டுக்கிட்டே வரலாம். நீங்கள் இப்போ சிங்கிள் கலரே ஃபுல் பிளாங்கெட்டுக்கும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டினியூஸாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். பட் நான் ரேண்டமாக அங்கங்கே கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நான் முடிக்கும் பொழுது ஒரு டபுள் crochet போட்டிருக்கேன் பாருங்கள். பட் இப்போ இங்கே வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணும் பொழுது லாஸ்ட் டபுள் crochet போடுறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச்சில் டபுள் crochet போடும் பொழுது ஃபஸ்ட்டு 2 லூப்பில் இப்படி எடுத்துகிட்டு அடுத்து 2 லூப் இருக்கிறப்ப இந்த புது கலரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ கலர் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் விசிபிளாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தது செயின் 3 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். 2 3 டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுடணும். அந்த கேப்பை விட்டுட்டு செகண்ட் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம 2 டபுள் crochet போட்டுக்கலாம். 1 2. ஸோ இப்போ அடுத்து இருக்க கேப்பில் 2 டபுள் crochet. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கேப்லையும் இன்சர்ட் பண்ணி 2 டபுள் crochet போட்டுகிட்டே வரலாம். இந்த த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சேம் ப்ரொசீஜரை தான் நம்ம ஒவ்வொரு ரோவாக கண்டினியூ பண்ணிகிட்டே வரப்போகிறோம். உங்களுக்கு பிளாங்கெட்டோட அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதையே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. டோட்டலாக 27 ரோஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பிளாங்கெட்டோட அகலம் இது போதும், அதனால் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணினதுக்கப்புறம் இந்த பிளாங்கெட்டோட 4 பக்கமும் நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சிங்கிள் crochet தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட பிளாங்கெட்டோட சைஸ் எந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சிங்கிள் crochet போட கவுண்ட் பண்ணிக்கலாம், அதாவது கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் எவ்வளோ ரோஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27. ஸோ டோட்டலாக 27 ரோஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னரில் மட்டும் 4 கார்னர் இருக்குது இல்லையா, அங்கே மட்டும் 3 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி 3 சிங்கிள் க்ரோஷே 4 கார்னர்லேயும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வர எல்லா ஸ்பேஸ்லேயும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரலாம். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி யான் வந்து சைடில் இருக்கும். அதையும் இப்படி ஸ்டிச் பண்ணும் பொழுதே சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக பிளாங்கெட்டோட 4 பக்கமும் சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. பிளாங்கெட்டோட 4 பக்கமும் சிங்கிள் க்ரோஷேவால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல நீட் லுக் இருக்கும், நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிளாங்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸஸ் யான்லாம் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.